ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய உள்துறை கூடுதல் செயலர் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் திடீர் சந்திப்பு. புதுச்சேரியில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி. 44 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை தகவல். புதுச்சேரி 45 அடி சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல். வார இறுதி நாட்களில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமம். வில்லியனூர் அருகே காதலி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு. வாலிபரை அதிரடியாக கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் வியாஸ் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் வியாஸ் சனிக்கிழமை மாலை சட்டசபையில் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முக்கிய நலத்திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து காலையில் நடந்த அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் குறித்து கூறினார். அப்போது முதலமைச்சர் பல ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் விண்ணப்பதாரர்களுக்கு வயது தளர்வு அளிப்பது குறித்து கலந்து ஆலோசித்தார். சந்திப்பின் போது அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் சரத் சௌஹான், மத்திய அரசின் உள்துறை அமைச்சக இணை செயலர் ரவிரஞ்சன், அரசு செயலர்கள் கேசவன், முகமது அஷான் அபீத் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 44 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காரைக்கால் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, தன்வந்திரி காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், முதலியார்பேட்டையில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், ஒதியஞ்சாலையில் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல், போக்குவரத்து காவல் நிலையங்களில் காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 97 புகார்கள் பெறப்பட்டு 44 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வாரம் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 253 பேர் பங்கேற்று புகார்களை அளித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி 45 அடி சாலையில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகினர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் இந்த வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் நகர சாலைகள் முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் வகையில் வாகன போக்குவரத்து அதிகரித்து காணப்பட்டது. சனிக்கிழமை மாலை வெங்கடா நகர் 45 அடி சாலை பகுதியில் ஒரே நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பலர் பயணித்ததால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டது. நகர சாலைகளை இணைக்கும் இந்த 45 அடி சாலையில் அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் செல்வதால் சில நேரங்களில் இதுபோன்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பால் அனைத்து சாலைகளும் இதுபோன்ற வாகன நெரிசல் ஏற்படுவதும் வழக்கமாகி வருகிறது. இந்நிலையை சரி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற போக்குவரத்து பாதிப்பினால் உள்ளூர் பொதுமக்கள் பலர் வார இறுதி நாட்களில் வெளியே வருவதை தவிர்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் அருகே காதலி பேச மறுத்ததால் அவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த அரசூர் பேட்டையை சேர்ந்தவர் நடராஜன் மகன் ஷியாம். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது பெண்ணை காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஷியாம் மதுபோதையில் அப்பகுதியில் தகராறில் ஈடுபட்டதால் அப்பெண் பேசுவது நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷியாம் அப்பெண்ணை மிரட்டியுள்ளார். மேலும் மதுபோதையில் ஷியாம் பீர் பாட்டிலில் பெட்ரோல் குண்டு செய்து எடுத்துக்கொண்டு அப்பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டு வாசல் நின்றபடி சத்தம் போட்டவர் வீட்டின் கதவு மீது பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார்.
கதவு தீப்பிடித்து எரிந்துள்ளதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததும் ஷாம் தப்பிச் சென்றுள்ளார். அப்பகுதி மக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஷாமை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் கலந்து கொண்டு கவிதை தொகுப்பு நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உதட்டின் மேல் ஒரு விரல் என்னும் கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு கலைமாமணி முருகையன் வரவேற்க புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் சத்யசீலன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் மாறன் கலந்து கொண்டு உதட்டின் மேல் ஒரு விரல் எனும் கவிதை தொகுப்பு நூலை வெளியிட்டார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் ரவிக்குமார், திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான பித்தன் வெங்கட்ராஜ், எழுத்தாளரும் கவிஞருமான ஸ்ரீதேவி கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியின் முடிவில் உதட்டின் மேல் ஒரு விரல் கவிதை தொகுப்பின் நூலாசிரியர் சுரேஷ் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறினார். நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நவம்பர் 1 ஆகஸ்ட் 16 பிரெஞ்சு நேஷனாலிட்டி மற்றும் தியாகி பென்ஷன் குறித்து காமன்வெல்த் சரித்திர புத்தகத்தில் வெளியிடப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்க தலைவர் சிவராஜுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. 1954ஆம் ஆண்டு அப்போதைய பிரான்ஸ் தளபதி குபேர் மற்றும் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆகியோர் இருவருக்கும் ஏற்பட்ட நட்புறவால் இந்தியாவுடன் பிரான்ஸ் ஆட்சி பகுதியான புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் உட்பட மாஹே பகுதிகள் இணைக்கப்பட்டன. சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின்பே, அதாவது 1962ஆம் ஆண்டில் முறையாக இணைக்கப்பட்டது. இந்தோ பிரான்ஸ் இருநாடு உடன்படிக்கையும் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் பல்வேறு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக புதுச்சேரியில் பிரான்ஸ் ஒப்பந்தம் உட்பட அனைத்தும் மதிக்கப்படவில்லை. இந்தோ பிரான்ஸ் இருநாட்டின் ஒப்பந்தம் மத்திய மாநில அரசுகளால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நற்பணி நல இயக்கம் சிவராஜ் தலைமையில் துவக்கப்பட்டது. அறவழியில் டெல்லி வரை சென்று அறப்போராட்டங்கள் நடத்தப்பட்டு மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாளாகவும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இணைப்பு தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. தற்போது உலகமே பாராட்டுகின்ற வகையில் காமன்வெல்த் புத்தகத்தில் வெளியிடப்பட்டது பாராட்டி வரவேற்கத்தக்கதாகும். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இயக்கத்தின் சிறப்பு தலைவர் நடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் கலைமாமணி பூங்கோடி பராகுஜம், பொதுச் செயலாளர் சதாசிவம் ரெட்டியார் ஆகியோர் வரவேற்று பேசினர். முனைவர் சிவ இளங்கோ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, தமிழ் மாமணி மதுரகவி, கலைமாமணி கலியமூர்த்தி, செயலர் ராமு மற்றும் சுப்பராயன், காரைக்கால் பிரதிநிதிகள் பொன் பன்னீர்செல்வம், ஜெகநாதன் மற்றும் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த பாராட்டு விழாவின் போது மகான் அரவிந்தருக்கு பாராட்டும், பாரதாசனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், மத்திய பல்கலைக்கழகத்திற்கு குபேர் பெயர் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நாம் எவ்வளோ சிரமப்பட்டோமோ, எவ்வளோ போராட்டம் நடத்தணுமோ, எவ்வளோ இங்கே வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுக்கெல்லாம் பலன்கள் நான் 10 பேருக்கு போட்டேன். முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் திருப்பவித்திர உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் கோவில். இந்த ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு திருப்பவித்திர உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் 54ஆம் ஆண்டு திருப்பவித்திர உற்சவம் கடந்த 7ஆம் தேதி துவங்கியது. அன்று மூலவர் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தினமும் 92 திருவாதனம் நடைபெற்றது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை திருப்பவித்திர உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவையும், அவப்ருதம், பூர்ணாகுதி, சாத்துமுறை, பவித்ரா உற்சவ பூர்த்தி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9140 ரூபாய். வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1220 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
2023ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.